அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு நல்ல அற்புதமான கதை, அரபு கதை. இரவு நேரங்களில் அரபு கதைகள் நீங்க படிங்க. செம்மையா இருக்கும். நல்ல அறிவு கூர்மை கிடைக்கும். ஒரு நல்ல கதை. ம். ஓகேவா? சரி இந்த புக் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த கதைக்குள்ளார போயிடலாம். வளவளன்னு பேச வேண்டாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரிங்க. ஆமா. அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, தன்னுடைய மகன் ஒரு அடிமை பெண்ணை அடிமை பெண் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏலம் தானே எல்லாமே. ஆம்பள, பொம்பள அடிமைகள் தான் விப்பாங்க. பணக்கார பசங்க வாங்கிட்டு போயிட்டு, அவங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவான். கொடுமைக்காரர்கள் வாழ்ந்த காலங்க தானங்க. கற்காலம் என்பதே ஒரு சனியம் பிடிச்ச காலம். அதனால தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சித்திங்க, ஜோளம், கீழம், மயிரம், மண்ணங்கட்டி அவன் இவன் பேச்செல்லாம் பேசாத. ஆமா. இங்க எவனும் நல்லவன் இல்லப்பா. நீ ஒருத்தன் தான்ப்பா நல்லவன். காலைல வேலைக்கு போடா டேய். வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஏதோ உன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு சோறு போடு. சரி வா கதைக்குள்ளார போலாம். கதைக்குள்ளார என்னன்னா, அந்த மந்திரியுடைய பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், "அப்பா எனக்கு ஒரு அடிமை பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுப்பா. நம்ம வம்சத்துலேயே நம்ம அரச சபைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாம்ப்பா." அந்த மாதிரி கேட்குறான். டேய் அரசனுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவானடா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறான். அதெல்லாம் பொய் சொல்லிடுப்பா நீயா, உனக்கா பொய் சொல்ற, மந்திரிக்கு தெரியாத பொய்யா அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே என்ன பண்ணுறான், யாருக்குமே தெரியாமல் ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தான். ஊரெல்லாம் ஏமாத்திடுறான். தன்னுடைய சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிடுறான். ஒரு நாள் அவனுக்கு வயதாகிறது, நோய் வருகிறது, இறந்து போகிறான். அப்போ முறைப்படியாக அரசர் மரியாதைலாம் செய்வானுங்களப்ப அரசாங்க மரியாதையாக ஏதோ ஒரு மயிறு மரியாதையான்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டான், சுடுகாட்டுக்கு அமுச்சு விட்டான். அப்போ இந்த பையன் சாவறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நிறைய தடவை சொன்னான், டே இந்த பொண்ணு அழகாகுதுடா, நல்ல அறிவு பொண்ணாகுதுடா, அழகு மட்டும் இல்லை அறிவோட இருக்குது, அடிமை பெண்ணுன்ற காரணத்தினால அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திடாத, நல்லா வச்சுக்கூடான்ட்டான். அவனும் சரிப்பா இருந்தான்னு சொன்னான். கடைசியில் இவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த புறம்போக்கு வாழ வழி தெரியல. மந்திரி வேறையாச்சா, காசு பணம்லாம் ஏகப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கூப்பிட்டு தண்ணி பொண்ணு கிண்டு டான்ஸ் டெய்லி எல்லாம் காசு பணம் கிணம் மொத்தத்தையும் அழிச்சிட்டான். இப்போது இருப்பது ஒன்றே ஒன்று, அவனும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இல்லாமையும், அவ்வளோதான். அப்போது இந்த பொண்ணு அவங்ககிட்ட கேட்குறா, ஒரு அடிமை பெண்ணை தான் கல்யாணம் கட்டிப்பேன்னு ஆசைப்பட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லி உரெல்லாம் ஏமாற்றி என்னை கல்யாணம் கட்டிட்ட. இப்போ இருப்பது நான் ஒருத்தி தான். நான் அழகிய அற்புதமானவ, என்னை நீ ஏலத்தில் மறுபடியும் வித்துட்டு நீ நல்லா செலவு பண்ணி வாழ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். பேர்பட்ட ஒரு பெண். நான் தான் சொல்கிறான்டா, டேய் வாலிப பசங்களா, பெண்கள் ரொம்ப அற்புதமான பிறவிகள்டா இந்த உலகத்தில். அவள் பித்துக்குழியாக இருக்கட்டும், பைத்தியமாக இருக்கட்டும், இல்லை பிராத்தல் பண்ணுறவளாக இருக்கட்டும், எவ்வளோ இருக்கட்டும், எவ்வளோ யோகியம் இல்லைடா. அதனால் கிடைச்ச பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கோடா. இங்கே யாரும் சரியில்லை. உலகமே அயோக்கியத்தனமான உலகம். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு உன் மனைவியை ஆதாரி சம்சாரம் போயிட்டா சகலமும் போயிடுச்சுன்னுவான் பார்த்துட்டு.